விஷயம் உங்களை பற்றி மாட்டி போயிருக்குது. இனி நத்தி பொழைக்கிறது தான், பிஜேபி நத்தி பொழைப்பது தான் உங்களுடைய பொழைப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டு துணை ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சில 2, 3 ஊடகத்தை நான் பார்க்குறேன், ஓன்னு கத்தி கதறாங்க. விஜய் இப்படி பண்ணிக்கிறார், விஜய் டிவிக்கே இப்படி ஓட்டு போட்டாங்க, டிவிக்கே இப்படி ஓட்டு போட்டாங்க. போடட்டும், வரட்டும். உங்களை நம்பி ஒரு காலத்தில் போட்டு உட்கார வச்சதை விட பெரும்பாவம்லாம் கிடையாது. அதோட பெரும்பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை குடும்பங்களுடைய தாலியை அறுத்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். போகிற இடத்துலலாம் பிரச்சாரத்தில் எங்கே போனாலும் முதல் குற்றச்சாட்டு இதுதான் வருது. குடும்பத்தை தாலி அறுத்துட்ட குடும்பமாக்குது, குடிகார குடும்பமாக மாற்றிச்சு மாடல் அரசு. ஒரு குடும்பம் கோடிகளில் திளைக்கிறதுக்கும், கோடிகளில் வாட்சி கட்டுறதுக்கும், லட்சங்களில் ஷூ மாட்டுறதுக்கும், பல லட்சம் கோடிகளில் சினிமா முதலீடு பண்ணுறதுக்கும் எத்தனை குடும்பம் தாலியை அறுத்துட்டு இருக்கணும்? இந்த கேள்வி எல்லோரும் கேட்கணுமா இல்லையா? டிவிக்கு இது ஒன்றும் சரியாக கேட்கல. கேட்டிருந்தால் நீங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. செந்தில்வேல் பேசுகிறாரு வந்துட்டு, அமெரிக்காவில் ஐடி இந்த க்ரீன் கார்டு வாங்கியிருக்கிறீங்கள, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கள, அந்த க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடுன்னா, அவங்க எப்போ போனாங்க, அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளோ உழைச்சிருக்கணும், அதுக்கு எவ்வளோ இது இருக்குது. இவர் ஏதோ கருணாநிதி நேராக அங்கே போயிட்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர்கள்கிட்ட பேசி, ப்ளீஸ் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியானா வாங்கி கொடுத்தாரா கருணாநிதி? என்னையா இது சம்மந்தம் இல்லாமல் பேசி. இதுக்கு பேர் தான் இந்தி திணிப்பை விட கொடூரமானது கருணாநிதி திணிப்பு, பெரியார் திணிப்புன்றது. இந்த திணிப்பு வேலை இனி கூடாது. வரட்டும், அவங்க அரசியலுக்கு வரட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வரட்டும், சரியானதோடு வரட்டும், தற்கொலைகளாக மாறிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். வந்து ஓட்டு போட்டுட்டாங்கன்றதுல ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆதங்கன்னா, நீங்கள் வந்து வரமாட்டீங்கன்றது தெரிஞ்சு போச்சு, அதனால் கத்துறீங்க. அதான் விஷயம். டிவிகேவை பற்றி யார் வேணாலும் விமர்சிக்கலாம், எங்களை போன்றவர்கள் விமர்சிக்கலாம். நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. அதான் விஷயம். அது நீங்கள் மட்டும் நான் தமிழ் தேசியத்துக்கு மட்டும் இல்லையானா, நான் நாளைக்கே சீமானை விமர்சிப்பேன், நாம் தமிழரை விமர்சிப்பேன். எனக்கு அந்த யோகியதை இருக்குது, நாங்கள் செய்வோம். உங்களை மாதிரி ஒட்டுத்தனை தான் வாழ்க்கை அப்படின்னு நடத்திக்கிட்டு பாருங்க. கரெக்டாக 4-5 வருஷம், இந்த கடைசியாக 3 வருஷம் வந்து சீமானை மட்டுமே பேசி இந்த திராவிட கும்பல், திராவிட மாடல் அப்படியே ஒப்பேற்றிக்கிட்டு மோடியை எந்த இடத்துக்கும் எதிர்க்கவே இல்லை. மோடியினுடைய எல்லா திட்டத்துக்கும் இவங்க தான். இப்போ வந்து டேட்டா சென்டர் வந்து இங்கே வரப்படுறதா ஒரு திட்டம், அதுவும் மாப்பிள்ளைகிட்ட தான் அங்கே ஒப்படைக்கிறது.